ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஹார் ரெசிபி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து விரால் மீனில் வந்து ஃபிஷ் கறி. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்ப்போம். முதல்ல நம்ம வந்து விரால் மீன் எடுத்துக்கிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஒரு பெசரி வச்சிட்டோம். பேட்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லி பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும், தாளிக்கிறதுக்கு சோம்பும் கருவேப்பிலையும், கருவேப்பிலையும், அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி, மல்லி புதினா, ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, நல்ல திக்கான கோகோனட் மில்க்கு, அது வந்து ஒரு 1/4 மூடி, கிட்டத்தட்ட ஒரு 150 ml அளவுக்கு கோகோனட் மில்க் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு நம்ம இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணுவோம். மீனை ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேணாம், ஒரு 70% அளவுக்கு குக் பண்ணுற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கோம். கல்லெண்ணெய் வந்து ஒரு 150 ml. இறால் மீன் வந்து ஓரளவுக்கு சைஸாக உள்ள மீன் வந்து தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு சைஸான மீன் தான். மீன் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் புரட்டி போடுவோம். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக அதை வச்சுட்டு அந்த ஃபிஷ் கறி மசாலாவுக்கு தேவையானதை பார்ப்போம். அது மீன் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்தது இந்த கறிக்கு உண்டான மசாலாவை ரெடி பண்ணுவோம். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது ஆயில் ஊற்றிப்போம். ஆயில் வந்து ஒரு 25 ml ஆயில். இது ஏற்கனவே மீன் பொரிச்சு எண்ணெயில் உள்ள மீதி எண்ணெயை அதை கொஞ்சம் ஊற்றி விட்ருவோம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். அது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். ஓகே, இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. முதல்ல சோம்பு கருவேப்பிலையும் போட்டோமா. இப்போ ஆனியன் நல்லா வதக்கிக்கணும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த கறியில் அந்த ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து மட்டன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன். ஆமாம், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம அந்த கோகோனட் மில்க்கு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 50% மட்டும் ஊற்றிட்டு பாக்கி 50% வச்சு நல்லா திக்கான கோகோனட் மில்காக இருக்கணும். ஆமாம், ஓகே. நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீனை வந்து போட போகிறோம். இது மேலே வந்து மீதி இருக்கிற தேங்காய் பாலை மேலே ஊற்றிடணும். அவ்வளோதான். அது ஒரு 4 minutes வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சா போதும். மூடி வச்சிடும். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிற இந்த மல்லி புதினா கொஞ்சம் போட்டுட்டு மேலே ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டாக. மல்லி புதினா அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சால் போதும். ஓரளவு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது விரால் மீனை பொறுத்த வரைக்கும் உயிரோடு வாங்கி தானே இருக்கிறோம், அதனால் வந்து டேஸ்ட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து விரால் மீனில் ஒரு வெர்ஷன். இது கறி மசாலா போட்டு பண்ணுறது. கோகோனட் மில்க் வேறு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே. அது மேலே கொஞ்சம் லெமன் மட்டும் ஆஃப் பண்ணும்போது ஒரு 1/4 மூடி புழிஞ்சால் போதும். இது எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. ரைஸு, சப்பாத்தி, கீ ரைஸு, ஜீரா ரைஸு, சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்வீட்டிஷாக இருக்கும். கோகோனட் மில்க் ஊற்றுறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.